வணக்கம் மக்களே! வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சந்திரமௌலி சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சீனியர் அஸ்ட்ராலஜர். 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சார் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. டிகிரி, கட்டம், ஒவ்வொரு பிறப்ப மட்டுமே பார்க்கக்கூடாது. அவங்க டைம் பார்க்கணும். அவங்க டிகிரி பார்க்கணும்னு சொன்னாங்க. டிகிரி மட்டுமே பார்க்கக்கூடாது. பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் பார்க்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப கன்வின்சிங்கா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. இப்ப சார்ட்ட இன்னும் நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்க உபாசனை தெய்வம் யாரு? காயத்ரி தேவி. அதாவது இப்போ பிரம்மா பிரம்மா அப்படிங்கிறது படைப்பு கடவுள். அந்த பிரம்மா தோன்றும் போதே சப்த வடிவத்தில் தோன்றினது தான் காயத்ரி தேவி. அதனால் இது பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எல்லா தேவதைகளுக்கும் ஒரு வேத மாதான்னு சொல்லுவோம். அதாவது இந்த காயத்ரி இல்லாமல் மற்ற தெய்வ உபாசனைகள் சித்தி ஆகாது. இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும். இது மிக மிக முக்கியமானது. இதில் அந்த தூய்மை அப்படிங்கிறது, பரிசுத்தம் அப்படிங்கிறது நமக்கு சூரிய மண்டலத்தினுடைய தேவதையாக இருக்கிறதுனால புற தூய்மை, அகத்தூய்மை நமக்கு அந்த தூய்மை வந்துட்டாலே எல்லாமே கிராஸ்பிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் உபநயனம்னு சொல்லுவோம். அதாவது மூன்றாவது கண்ணை திறப்பது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உபவீதம்னு சொல்லுவோம். இந்த பூநூல் வடிவு சொல்கிறோம் இல்லையா, பூநூல் யஜ்ஞோபவீதம், பூநூல் போடுறதுக்கு உபவீதம்னு சொல்லுவோம். அப்படி என்ன அப்படின்னா, அந்த மூன்றாவது கண்ணை திறப்பதற்கான முழுமையான மந்திரமே காயத்ரி தான். அப்போ நம்ம ஆத்ம சுத்தி, தேக சுத்தி ரெண்டுமே வந்துட்டாலே நமக்கு எல்லா கலைகளும் சித்தியாகும். அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் அது ஆன்மீக நோக்கமாக இருக்கும்போது எதுவுமே பொது நோக்கமாக போயிடும். அந்த சிறிய விஷயங்கள் மேலே, சிற்றின்பங்கள் மேலே ஆசைகள் போகாமல் அது மேலே மேலே நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். அதாவது சுருக்கமாக சொன்னால் ஞான தேவதைன்னு சொல்லலாம். இதை நான் உபாசனை எங்களுக்கு பாரம்பரியமாக வந்தது. எங்களுடைய கிராண்ட்ஃபாதர் லெவல்லேருந்து எனக்கு வந்தது. அந்த தீட்சையை வாங்கினதுனால நான் தொடர்ந்து பண்ணிட்டேன். சூப்பர் சார், அருமை சார். சரி, இப்போது நிறைய பேர் அம்பாள் வழிபாட்டில் இருப்பாங்க. அதில் காயத்ரி தேவியும் வழிபடணுங்கிற ஆசை இருக்கும். இப்போ சாதாரண மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க காயத்ரி தேவியை வழிபடணும்னு நினச்சா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் சார்? அதாவது தீட்சை குருமுகமாக வாங்கி செய்கிறது ஒரு முறை. அது இல்லைன்னா நம்ம காயத்ரி மந்திரத்தை தாராளமாக ஜபிக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம சூரியன் உதிக்கும் முன் நம்ம 18ஓ 108ஓ அவங்களால சக்திக்கு உண்டான வரி ஜபிக்கலாம். இப்போ ஒரு சிலர் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த நாடி சுத்தியை பண்ணிவிட்டு அதை ஜபித்தோம் அப்படின்னா, அது ஜபிக்கிறதுல பல வழிகள் இருக்குது. இப்போ நம்ம 2 பார்வை மூக்கு நுனியை பார்த்தது தியானத்தில் உட்காந்து அந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க அந்த காயத்ரி மந்திரம் நம்மளுடைய சரீரத்தில் அதனுடைய எனர்ஜியை க்ரியேட் பண்ணி மிகப்பெரிய ஆற்றலை உண்டு பண்ணும். லட்சக்கணக்கில் மாதக்கணக்கில் ஜபம் பண்ணும்போது, லட்சக்கணக்கில் ஜபம் ஏறும்போது அது சித்தியாகும். நல்ல தேஜஸ் வரும். இவங்களுக்கு எதையுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி வரும். அதாவது பக்குவம்னு சொல்கிறோம் இல்லையா, எதை பார்த்தாலுமே எதுலேயும் கலங்காமல், துக்கத்தை கண்டு கலங்காமல், சந்தோஷத்தை கண்டு துள்ளி குதிக்காமல் ஆனந்தமாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான். அருமை, அருமை சார், அருமை சார். சரி, இப்போ விடிய காலையில் முடியலை அப்படிங்கிறப்போ செகண்ட் ஆப்ஷனாக அம்மாவை எப்போ பூஜை பண்ணலாம்? அதுக்கு என்ன நைவேத்தியம், மலர்கள் சொல்கிறீங்க சார்? காயத்ரி தேவிக்கு எல்லா மலர்களுமே உகந்தது தான். மெயின் தாமரை, ரோசா, இந்த மலர்கள் ரொம்ப உகந்தது. அதாவது இப்போ சூரிய மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 3 சந்தின்னு சொல்கிறோம். காலையில் சூரியன் உதிக்கிறது, மத்தியானம் உச்சி வேளை, சாயந்தரம் அஸ்தமனம். இந்த 3 சந்திகள்லையும் நம்ம ஜபிக்கலாம் உட்காந்து. ஒன்றும் பிரசாதம் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பால் சாதம், பால் அன்னம் ரொம்ப சிறந்தது. இந்த காயத்ரி தேவியினுடைய அந்த இது கருடன் இருக்குது. அதாவது நம்ம துவஜமாக இருக்கிறது. அதாவது அது குறியீடுன்னு சொல்கிறது. ஏன்னா மும்மூர்த்திகள் அம்சம், சிவன், பிரம்மா, விஷ்ணு. அது மாதிரி நந்தி, அன்னப்பறவை, கருடன், இந்த 3மே சேர்ந்தது தான் காயத்ரி. அருமை சார். சரி, இப்போது நம்ம யூஸ்வலாக சாதாரண மக்களுக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குது, பொருள் ஈட்டுறது,
அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமாக இருக்குது. இப்போது நம்ம அஸ்ட்ராலஜிலே எடுத்துக்கிட்டோன்னா ரெமடிஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம எல்லாம் வந்து பொருளீட்டுறது, கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. அப்போ காயத்ரி தேவி பூஜை பண்ணுறப்போ நீங்கள் ஞான தேவின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கும் வந்து அம்பாள் அருள் புரிவாங்களா? அஸ்ட்ராலஜியாக பார்த்துக்கணும் ஒரு பக்கம். ம். அஸ்ட்ராலஜியில் நமக்கு என்ன ஃபீல்டு சூட்டபிள், ஓகே. நமக்கு என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குது, ஆ. அது நம்மளை எந்த விதத்தில் வருமானம் கொடுக்கும், ம். இதை ஒரு வழியில் பார்த்துக்கணும். ம். இந்த தெய்வங்களை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ம். காயத்ரி வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கணும். ஓ, head of the காயத்ரி department. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், ம். அந்த வில் பவரை கொடுக்கும். ஓகே. எதையும் ஃபேஸ் பண்ணுற வில் பவரை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் தாராளமாக காயத்ரி பண்ணிவிட்டு, எப்போவுமே கீதை என்ன சொல்லுது தெரியுங்களா, ம். நாம் விரும்பி கேட்டு அதுக்காக பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதமம்னு சொல்லுவாங்க. ம். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் மத்தியமம்னு ஒன்று இருக்குது. ம். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் பிறகு நான் உன் மேலே பக்தி செலுத்துகிறேன் அப்படின்னு செலுத்துறது மத்தியமம். எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்கிறது உத்தமம். ஆ. இதை வந்து நேயர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல சார், நீங்க சொல்றது 100% ரைட்டு. உத்தமமா இருக்கிறது தான் வந்து பெஸ்ட். Yes. அதுதான் எந்த ஒரு இப்போ எதிர்பார்ப்பும் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. ஆ. ஒரு துன்பமும் கிடையாது. யாருக்கு? ஆ. உனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். ம். அவன் கடவுள் அப்பேற்பட்டவர். நீயும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் உனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சமபாவனையாக பார்க்கணும். அந்த சமபாவனையாக பார்க்குற ஒரு வில் பவர் வந்து காயத்ரியில் கிடைக்கும். அருமை சார். ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக.